Hi guys, welcome to Manav Creations YouTube channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இதோ இங்க இருக்கு இல்லையா இந்த வாட்டர்மெலன்ஸை வச்சு ஐஸ்கிரீம் தான் பண்ண போறோம். கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு வாட்டர்மெலன்ஸை கட் பண்ணி இந்த மிக்சிக்குள்ளே போட போகிறோம். நம்ம இப்போ கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம அங்கே இருக்கிற மிக்சியில் அரைச்சிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வாட்டர்மெலனை இதில் வடிகட்ட போகிறோம். இப்போ நம்ம இதில் ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ மில்க் வேணும். மில்க் தான் இதில் மெயின். எங்கள் வீட்டில் மில்க் இல்லை. கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பால் வாங்க கடைக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பால் வாங்கியாச்சு. வாங்க போய் ஐஸ்கிரீம் செய்யலாம். இப்போ நம்ம பாலை காய்ச்ச போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ பால் கொதிச்சிட்ருக்கு. இதை கொதிச்சுட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பாலை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் பால் இதுவாகிட்ருக்கு. நம்ம ஒரு 500 ml பால் ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes பாயில் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்ச நேரம் 5 minutesக்கு இதில் பாயில் ஆகட்டும். இப்போ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சுகர் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இதுக்கு தேவை. பெருசு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இது தீரட்டும், சிறுசு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் ஃப்ரிட்ஜு டூர் பார்ட் 2 போட போகிறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பால் இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் இந்த வாட்டர்மெலன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். காய்ஸ், சில ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டல. என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம பால் அப்படி ஊற்றி இது பண்ணுறோமா, அப்புறம் நம்ம அரைச்சி வடிகட்டினா அந்த வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்து அப்படியே அந்த பாலில் போட்டு நல்லா ஒரு 5 minutes அது மாதிரி கிண்டிட்டு அது கூட சர்க்கரை, ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை மலாய் க்ரீம் எதையோ போட்டு அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் ரெட் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. அதை போட்டு தான் என் கை கொஞ்சம் ரொம்ப சவந்துருச்சு. இப்போ கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு எந்த பாத்திரத்தில் நீங்கள் அந்த பால், வாட்டர்மெலன் ஜூஸ், சாக்லேட் இது எல்லாத்தையும் போட்டு கிண்டிங்களோ அதே பாத்திரத்தை கொஞ்சம் கூல் பண்ண சும்மா வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் அது கொஞ்சம் கூல் ஆயிரும். அது கூலானதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் உங்களுக்கு எந்த ஒரு பாத்திரத்தில் ஐஸ்கிரீமை அதில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதில் பண்ண போகிறேன், அதனால் இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 2 hours நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கணும். இப்போ டைம் கிட்டத்தட்ட 7 o'clock ஆக 10 minutes மோர். ஸோ 7 o'clock கணக்குப்படி வச்சாலே 9 o'clock நீங்கள் திரும்ப அதை ஓப்பன் பண்ணி மிக்சியில் அரைச்சி திரும்ப அதே கண்டெய்னரில் போட்டு நாளைக்கு காலையில் எடுத்து பார்த்தா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஸோ நம்ம ஆஃப்டர் 2 hours அது எப்படி மிக்சியில் அரைச்சி அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
தேர் ஆர் 3 ஐஸ்கிரீம்ஸ். ஒன்று நான் ஹோம்மேடில் பண்ணது, ஒன்று கடையில் வாங்கின ஸ்ட்ராபெரி அருண் ஐஸ்கிரீம், ஒன்று கடையில் வாங்கின வெண்ணிலா அருண் ஐஸ்கிரீம். இப்போது இது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ஆனால் இது ஹோம்மேட். என்ன தண்ணியாக இருக்குது, லிக்விடாக இருக்குது. இல்லை, இந்நேரத்துக்கு இது கொஞ்சமாச்சும் ஃப்ரீஸாக இருக்கணும், பட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இது. அதனால் ஸோ இது என்னென்னு தெரியல, லிக்விடாகவே தான் இருக்குது. இது சொதப்பிருச்சா? ஆனால் ஒரு நாள் பூரா நைட்டும் பூரா ஃப்ரீஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் நல்ல ஐஸ்கிரீம் வர 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி திரும்ப ஒரு நாள் பூரா பண்ணால் தான் ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் இதில் சரி அப்படியே விட்டு டேரெக்டாக நாளைக்கு எடுத்து பார்த்துடலாம். அரைச்சி வேணாம், நம்ம டேரெக்டாக நாளைக்கு எடுத்து பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு சந்திப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன். இப்போ டைம் கரெக்டாக 2:30 ஆக போகுது. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துடலாம். லிக்விடாக இருக்காது, எப்படி இருக்குன்னு தெரியல. ரிசல்ட் எனக்கே ஆவலாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்களேன், ஐஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? டேஸ்ட் பண்ணி இப்போ இதை எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? இப்போ ரொம்ப நேரம் ஓவர் நைட்னால் நம்ம எடுத்துடணும். நான் இப்போ 2:30க்கு எடுக்கிறேன், அதனால் ரொம்ப ஐஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. இப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்கள். இது எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுக்கோங்க. தண்ணியில் வச்சா அந்த சில்லு கொஞ்சம் நேரம் இறங்கும். இப்போ ஈஸியாக எடுத்துடலாம். நான் மறந்துட்டேன், இல்லை டேஸ்ட் பண்ண போகிறேன், அதனால் வெயிட் பண்ண முடியல. இந்த வாட்டர்மெலான் ஃப்ளேவரோட சத்தியமாக ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு அந்த வாட்டர்மெலான் ஃப்ளேவரோட சூப்பர். இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா ஐஸ்கிரீம் லவர்ஸாக இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரும். பாய். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எடுக்கிற அந்த ஸ்கூப்பர் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த கரண்டி இந்த ஸ்பூனை வச்சு தான் எடுத்து போட்டிருக்கணும். அந்த அளவுக்கு இல்லாட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.